யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம். அண்ணா ஓபிஎஸ் அண்ணா எத்தனை தடவை நான் அண்ணா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவரை சேர்த்துக் கொண்டதையோ முதல்வர் அவரை இணைத்துக் கொண்டதையோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது அவர் கட்சி. ஒரு முன்னாள் முதல்வர் வருகிறார், அவர் சேர்த்துக் கொள்கிறார்கள். அது அவர்கள் கடமை. அங்கே இருக்கின்ற துரைமுருகன் அருமைக்குரிய அன்பு சகோதரர் பெரியவர், அவர் சொன்னார், வளர்த்தது, படிக்க வைத்தது, ஆளாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்னை ஒரு நாள் சட்டமன்றத்தில், என்னடா நான் எல்லாம் பண்ணி உன்னை ரெடி பண்ணி வளர்த்து ஆளாக்கனா நீ கருணாநிதி பின்னாடி போறியான்னு கேட்டார். ஆமா, நான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன் கருணாநிதியை. திராவிட முன்னேற்ற கழகம் எனது கட்சி. அப்ப நான் யாரா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், தெய்வம் எம்ஜிஆர். அவர்கிட்ட நேரடியாக சொன்னாரா துரைமுருகன், நீங்கள் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் உருவாக்கி நான் போலாம் சார், தப்பே இல்லை. ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு எவனும் கமெண்ட் அடிக்க முடியாது. இங்க இருக்க மோதிரம் போலாம், இங்க இருக்க தலைவர் கஜேந்திரன் போலாம், ராஜேந்திரன் போலாம், குமார் போலாம், யார் வேணாலும் போலாம், பாய் போலாம், அருமுக்கிற முஸ்லீம் சகோதரர் ஜாகிர் ஹுசேன் ஆகட்டும் போலாம், மோகன் போலாம், எல்லாரும் யார் வேணாலும் போலாம். அவர்களது உரிமை போவது. ஆனால் நீங்கள் போகலாமா? நீங்கள் போகலாமா? வேதனையோடு கேட்கிறேன். நீங்கள் போனது சரியா நியாயம் என்ற ஆராய்ச்சிக்கு பெரிய தப்ப பண்ணிட்டீங்க. போனது மாத்திரம் அல்ல, நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் போனீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாத்ரூம் கதவு மூடிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடைய பாத்ரூம் கதவு மூடிவிட்டது. என்டிஏவில் இடமில்லை, தூக்கி எறியப்பட்டீர்கள். யார் காரணம்? பழனிசாமி காரணம். ஒரு பழனிசாமி எதிர்கொள்ள முடியாத பன்னீர்செல்வம் ஆகிவிட்டீர்கள் நீங்கள். யார் பழனிசாமி? 7 வருஷமா எழுத்து நிக்கிறேன் நான். வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. சூரியமூர்த்தி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. உங்க வழக்கெல்லாம் என்னென்ன ஆச்சு? மூன்று முறை முதல்வராக இருந்து இவ்வளவு வரலாறையும் கொண்ட நீங்கள் பிஜேபி சேர்க்கவில்லை என்பதற்காக திமுக போனீர்கள். நாளை பிஜேபி உங்களை அழைத்தால் திமுகவில் இருந்து நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதற்கு என்ன என்ன பெரிய கேரண்டி கொடுக்க முடியும்? நீங்க அமித்ஷா இருந்து ஒரு போன் வந்தா திருப்பி திமுக இருந்து ஓபிஎஸ் போக மாட்டாருன்னு யாராவது எழுதி கொடுக்க முடியுமா? உயிரை கொடுத்து உங்களுக்காக போராடியதில் நானும் ஒருவர். காரணம் கூட்டு கட்சி விட்டு எடுத்தீங்க. அதுக்கு பின்னாலும் பக்கத்தில் நின்றேன். எனது ஒரே பொது எதிரி எடப்பாடி பழனிசாமி. தென் தமிழக மக்கள் மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதும் சரி, அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரே நபர் என்னுடைய நண்பன் ஷேக். அன்பு தம்பி, எப்பயுமே ரிங் பண்ணிங்கன்னா பாட்டு வரும், போர்க்கண்ட சிங்கம் யார் கண்ட எஞ்சும் என்று சொல்லி. போர்க்களத்தை நீங்கள் சந்திக்கவே தயாராக இல்லை. நீங்க சொல்றான், என்ன சொல்றான் அவனுன்னா, விட்டா பசங்க. நான் உண்மையை சொல்றேன். என்ன பண்ணுவாருங்க அவரு? சேர்க்கலையாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களாங்க. அதுக்கு ஏங்க ஒருங்கிணைப்பு தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு? அதுக்கே இந்த சட்ட போராட்டம்? ஏன் நீங்க வெளியில பயந்துட்டு வரணும்? ஒரு ஆளை பார்த்து எப்ப போர்க்குணம் இல்லையோ, போராட முடியலையோ, இது ஏன் உங்களுக்கு? எத்தனை பேரை தெருவில் நிறுத்திருக்கிறார் தெரியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அன்போடு சொல்லுவேன், 87 மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் போட்டோம். மகனோடு மாத்திரம் வந்து விட்டார். இன்னும் 2 பேர் 3 பேரை கூட்டு வந்தார். அவருக்கு அதுதான் காரணம் தெரியும். அதுல ஒரு நல்ல மனிதர் புதுவையை சேர்ந்த ஓம் சக்தி சேகர். மீதி பேர்லாம் என்னன்னா ஆனாங்க? நடு ஆத்துல விட்டுட்டு போயிட்டீங்களேண்ணா. ஒரு இயக்கத்துக்கு போனீங்களே, நீங்க அங்கேயே கூட்டு போயிருந்தா கூட தப்பு இல்லை. ஆனால் அவரிடத்துல சொல்லவே இல்லையே. நான் காலையில் போறேன்ப்பா, உங்களை எல்லாம் கட்டி அழ முடியல, நான் உங்களுக்கு லாயலா இல்லை, ஏமாத்திட்டேன், நான் போறேன் சொல்லியிருக்கலாம். அழறாங்க. நீங்க இன்னைக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா? நானா கூப்பிட்டேன், என்ன அவர் தான் கூப்பிட்டாரு. என்கிட்ட சொன்னார்னா பதில் வேற மாதிரி வரும். எல்லாத்தையும் நானா கூப்பிட்டேன்.
அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் அத்தனை செயலாளர் என்ன பண்றது, உங்களை நம்பிட்டு எலெக்ஷன்ல நிற்கலாமான்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நடு தெருவில் நிற்கிறாங்க. நீங்க போறீங்க ஜாலியா. ஆகவே நீங்க அங்கேயாவது நீங்க அங்க போய் இருப்பீங்களா அப்படிங்கிறதும் இல்லை, அமித்ஷா போன் வந்த பின்னாடி நீங்க மாறி போயிடுவீங்களான்றது எனக்கு தெரியாது.